அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் வந்து ஜெயிக்கிறது வந்து 99% வந்து டீம் ஒர்க் தான். ஏன் 99%? 1% விட்டேன்னா ராஜேந்தர் சார் இருக்கார். ஸோ அதனால் நான் 100% சொல்ல முடியல. 99% டீம் ஒர்க். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னா நான் கொடுத்த சில வெற்றிகள் காரணம். அந்த வெற்றிகளுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு தோள் கொடுத்து அப்பப்போ வந்து நிறைய புத்திசாலிகள் அமைஞ்சாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர், ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்னு சொல்லணும், ஏன்னா பத்ரி. என்னோடய பல வெற்றியில் வந்து பெரும் பங்கு வந்து பத்ரி தான் சேரும். அப்புறம் இந்த படத்தில் என்னோடய ஃபேவரேட் ஒருத்தர் இருக்கார், கருணா. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்ரி சந்தானம் பார்க்க வந்திருந்தார். நானே சந்தானம் பத்ரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். தெலுங்குள்ள படத்தில் வந்து சந்தானம் கெஸ்ட் ரோலு, ஒரே ஒரு நாள் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த டேட் பயங்கர டைட்டாக இருந்துச்சு. அப்போ சந்தானம் வந்து ஒரு பழைய இன்சிடென்ட் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. என்னென்னா, வீராப்புன்னு ஒரு படம் பத்ரி தான் டைரக்ட் பண்ணார். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சாயங்காலம் ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறேன். சந்தானம் உட்காந்துருந்தார். அப்போ சந்தானம் அப்கமிங் ஸ்டேஜ். என்ன சந்தானம் எத்தனை ஷேர் முடிச்சிட்டிங்களா ஷூட்டிங்லான்னு? இல்லை சார், இன்னும் ஷார்ட்டே வரலன்னாரு. நான் விளையாட்டுக்கு பத்ரிகிட்ட சொன்னேன், பத்ரி பார்த்துக்கோங்க, சந்தானம் பெரிய ரேஞ்சில் வரப்போகிறாரு, பின்னாடி ஒரு நாளைக்கு நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் பாருங்கன்னு விளையாட்டாக சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. அதை சந்தானம் ஞாபகம் வச்சுட்டு சொன்னார், பாருங்கள் சார், அப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் வாய் முகூர்த்தம் பலிச்சிருச்சு, உண்மையாகவே பத்ரி எனக்கு அந்த ஒரு நாள் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் அப்போ நம்பலை, சரி நம்ம நாக்கு கறி நாக்கோ என்னமோன்ட்டு. பட் போன வருஷம் வந்து கர்நாட்ட சொன்னேன். நான் கர்ணா கலகலப்பில் நடிக்க வரும்போது சொன்னேன், அடுத்த வருஷம் நேரம் கர்ணா டேட் கிடைக்க எல்லாம் அல்லாட போகிறாங்கன்ட்டு. பார்த்தா அவரு ஹீரோவாக நடித்த படத்துக்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனே வர முடியாத அளவுக்கு அவர் பிஸி ஆகிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே வருஷத்தில் கர்ணாவோட வளர்ச்சி இவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி சினிமாவில் வளர்ச்சின்னு தெரியுது என்னென்னா, 4 பேர் நம்ம பேரை சொல்லணும். ஒரு டிஸ்கஷன் உட்காரும்போது அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை போடலான்னு சொன்னால் வந்து அவர் மார்க்கெட் அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பிஸ்னஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்க, சார் இந்த டெக்னீஷியனை போட்டுக்கோங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ அடிக்கடி வந்து ஷான் ரோல்டன் பேரை கேட்குறேன். நிறைய பேர் வந்து சார் நல்ல மியூசிக் போகிறார் சார், நம்ம படத்தில் போடலாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நல்லா வளர்ந்துட்டுருக்கிற நல்ல அற்புதமான மியூசிக் டைரக்டர். நல்ல சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, விஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்காட்ஸ் பத்ரி அண்ட் ஹோல் டீம். ஆடாமா ஜெயிச்சமோட பெரிய வெற்றியடைய உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி. டைரக்டர் பத்ரி, நான் வரும்போது யாருக்கிட்ட ஒர்க் பண்ணாங்க என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிப்பேன். அப்போது நம்மளால் சுந்தர்கிட்ட தான் ஒர்க் பண்ணார், நம்ம ஊருக்காரர் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணாருன்னு. அப்போ கண்டிப்பாக ஹியூமர் அந்த இது டச் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ விக்ரமன் சின்ன இன்ட்டு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர் பத்ரி அவர்கள். லாயராக பேசிக்கா அதெல்லாம் சொன்னாங்க. சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் நல்லா வளர்ந்து நல்ல பேர் எடுத்துருக்கிற ஷாம் அவர்களுக்கு. அப்புறம் இங்கே வரல, ஆனால் ஹீரோவாக ப்ரமோட் ஆகிருக்காரு கருணா, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொசிஷன் கிடச்சிருக்கு நம்ம சிவா அவர்களுக்கு, டைலாக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் முதல்ல சாதாரணமாகவே சிவா நல்லா ஹியூமராக பேசக்கூடியவர். அதனால் அவருக்கு வந்து படத்துலேயும் அதே மாதிரி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீம். இன்னும் அவர் கூட இருக்கிற எல்லா கலைஞர்கள் அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 4-5 மாதம் இல்லை, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாளுக்குன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது இந்த கதைக்காகலாம் அப்படி இப்படி மண்டை உடைச்சிட்டு இருக்கிறதுங்களே, டெய்லி நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை பார்த்தாலே அதுலேருந்தே கதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ கூட இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, இதில் வந்து எவ்வளோ ஊழல் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட கதை பண்ணோம்னு சொன்னோம்னா ரியாலிட்டியாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொன்னேன். இப்போ இன்றைக்கி ஆடாமல் ஜெயிச்சுட்டோமாங்கிறது அந்த ரியாலிட்டி வச்சே இவர் கதை பண்ணியிருக்காருங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் பார்க்கும்போதே எல்லாத்துக்குமே ஒரு நம்ம இது ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஒரு படத்தில் கிடைக்கும். அது வந்து இந்த படத்தில் வந்து அவர் ட்ரெய்லர்லேருந்து சாங்ஸ்லேருந்து எல்லாமே அது ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு புது ட்ரெண்டு இன்றைக்கி. ஏன்னா பேட்டி எடுக்கும் போதெல்லாம் கேட்குறாங்க, என்னென்னா அந்த பேட்டி எடுக்கிற ஆளுக்கு என்னென்னு தெரியல என்கிட்ட, சார் இன்றைக்கி வந்திருக்கிற நாளை இயக்குனர், இன்றைக்கி வந்திருக்கிற நாளை இயக்குனர் நீங்கள் எதாவது சொல்லுங்கள், நல்லா செய்கிறாங்க, ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, படம் பார்த்தே அவங்க செஞ்சுட்ருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்லுங்கள், வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு ஏதாவது கான்ட்ரவர்சியாக ஏதாவது சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரியே அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
இல்லை இல்லை எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா முன்னாலெல்லாம் நிறைய அசிஸ்டண்ட்டாக இருந்து தான் படம் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. இப்போ அப்படி இல்லை, படத்தை பார்த்தே வந்து கற்றுக்கிறதுக்கு, அது ப்ராக்டிக்கலாக வந்து படத்தை பார்த்தே கற்றுக்கிட்டாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர அளவுக்கு இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பத்ரி அவர்கள் வந்து சுந்தர் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் எடுத்திருப்பார். அதனால் இந்த படத்தில் நடித்தவங்க தொகுப்பாளினி அவங்க ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம்னா அவங்க தான் நிறைய நேரம் பேசினாங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.